வணக்கம் மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிர்வேல். இந்த வீடியோவில் வந்து நம்ம 1 hour ஸ்ட்ராட்டஜி கண்டினியூஸாக வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு. ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே வந்து நன்றி சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 hour ஸ்ட்ராட்டஜினா என்ன சொல்லிடலாம். 1 hour ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து பைவோட் பாயிண்ட்ஸ், வீக்லி பைவோட்ஸ் பாயிண்ட் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிற என்ட்ரி. அந்த என்ட்ரி பிரகாரம் பார்த்தோம்னா நம்ம பைவோட் பாயிண்ட்டுக்கு, அதாவது R1க்கு கீழே மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் R1க்கு கீழே எங்கே ஓப்பன் ஆகி நின்றுருந்தாலும் நம்ம வந்து என்ன எடுப்போம் அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு பை எடுப்போம். R1க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்கேருந்து செல் எடுப்போம். இதுதான் நம்ம 1 hour ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. ஓகே, அது வந்து ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ணிடலாம். லாஸ்ட் 1 வீக்காக வந்து கண்டினியூஸ் ஃபெயிலியர், அது நம்மளுக்கே தெரியும். அதுக்கு உண்டான காரணத்தை நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சார்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள், நான் இந்த லாஸ்ட் 1 monthக்கு உண்டான 1 hour கேண்டில் வச்சுருக்கேன். இந்த 1 monthக்கு உண்டான கேண்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வியூ ஆகும். ஒவ்வொரு நாளுமே பாருங்கள், மார்க்கெட் கீழே வந்துட்டு மறுபடியும் எகைன் மேலே போகும். அதாவது பைவோட் பாயிண்ட் அது R1க்கு கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேலே போயிருக்கு. நான் இப்போ காமிக்க பாருங்கள், 12ஆம் தேதி பாருங்கள் பைவோட் பாயிண்ட்டு கீழே இருக்குது, மார்க்கெட் மேலே போயிருக்கு. எகைன் வந்து 16ஆம் தேதி பாருங்கள் கீழே இருக்குது, மேலே போயிருக்கு. 20ஆம் தேதி பாருங்கள் கீழே இருக்குது, மேலே போயிருக்கு. அதாவது டவுன் வரும், மறுபடியும் அப் போகும், டவுன் வரும், அப் போகும். ஏதோ ஒரு நாள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எகெயின்ஸ்டாக, அதாவது R1க்கு மேலே பாருங்கள், இங்கே 22ஆம் தேதியெல்லாம் பாருங்கள் R1க்கு மேலே இருக்குது. ஸோ அங்கேருந்து கீழே டவுன் வந்துச்சு மார்க்கெட்டு. இதனால நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ பாருங்கள், நல்லா தெரியுமே உங்களுக்கு. R1க்கு மேலே இருந்தது கீழே வந்திருக்கு. இப்படி நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருந்த ஸ்ட்ராட்டஜி கண்டினியூஸாக ஒரு வாரம் நம்மளுக்கு இப்போ லாஸ் அப்படின்னா எடுத்துக்க முடியாத லாஸு. கிட்டத்தட்ட டெய்லி 40 பாயிண்ட் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு பார்த்தோம்னா 5 நாள் 200 பாயிண்ட் லாஸ் ஆயிரும். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், 13ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி க்ளோஸ் ஆன மார்க்கெட் 16ஆம் தேதி ஓப்பனில் நமக்கு தெரியும் யூஎஸ் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த சவுதியில் வந்து டேங்க் பிளாஸ்ட் ஆச்சு. அந்த பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் 3920, அதாவது 3900 ரேஞ்சில் இருந்து 4500 ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 2 நாளில் போயிடுச்சு. 4500 ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட ஒரே நாளில் போயிடுச்சு. 2 நாள் கூட கிடையாது, ஒரே நாளில் 4500 போயிடுச்சு. கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் வந்து ஒரே நாளில் போனதுனால அந்த 600 பாயிண்ட் கேப் ஃபில் ஆகிறதுக்காக மார்க்கெட் இத்தனை நாளாக கண்டினியூஸாக கீழே வந்துச்சு. ஓகேங்களா. நம்ம இதே நெக்ஸ்ட் டே வந்து அதே 1 hour ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்மளுக்கு R2க்கு மேலே இருந்துச்சு, நம்ம செல் எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த ஒரே நாளில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட்னா 300 பாயிண்ட் கிடச்சிருக்கும். நம்ம அதை பேஸ் பண்ணி, இதே 1 hour ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி 17ஆம் தேதி அன்றைக்கி காலையில் நீங்கள் செல் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 4500 செல் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் எது வரைக்கும் கீழே வந்துச்சுன்னா 4200 கீழே வந்துச்சு. 4200 கீழே வந்துச்சு, 192 கீழே வந்துச்சு. கிட்டத்தட்ட நீங்கள் எகெயின் 300 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். அந்த 300 பாயிண்ட் நெக்ஸ்ட் டேவும் 18ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அதுலேயும் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் கீழே வந்துச்சு. ஸோ இப்படி கண்டினியூஸாக 19ஆம் தேதி வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருந்த மார்க்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அது வரைக்கும் நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு, அப்பு போச்சு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து உங்களுக்கு காமிச்சுது, அதாவது R1க்கு மேலே இருந்துச்சு. கண்டினியூஸாக 300-350 பாயிண்ட் டவுன் வந்ததுனால நம்ம பிவோட் லைன்ஸ், அந்த பிவோட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 4200 அந்த ரேஞ்சுக்கு மேலே நின்றுச்சு. நம்ம பிவோட் லைன்ஸ் வந்து 4200ங்கிற ரேஞ்சுக்கு மேலே நின்றதுனால நம்மளுக்கு கண்டினியூஸாக பிவோட் லைன்ஸுக்கு கீழே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த லாஸ்ட் 1 வீக்கில் பாருங்கள், சேஞ்ச் ஆகவே இல்லை, மார்க்கெட் அப் ஆகவே இல்லை. ரீசன் இதனால் ஃபீல் ஆச்சுன்னா அதுதான் ரீசன். 600 பாயிண்ட் ஒரே நாளில் மேலே போயிடுச்சு. அந்த கேப் ஃபில் ஆகிறதுக்காக மார்க்கெட் டவுன் வந்துச்சு. லாஸ்ட் 1 வீக்கை பாருங்கள், மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூட அப் ஆகவே இல்லை. பிவோட் லைனுக்கு கீழேயே ஓப்பன் ஆகி கீழேயே கண்டினியூஸாக வந்துச்சு. ஸோ இதுதான் ரீசன். அந்த 1 டேயில் வந்த ஹைக்கு தான் இதுக்கு உண்டான ரீசன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல பாட்டத்துக்கு வந்துருச்சு, நம்ம எதிர்பார்க்குற லெவல் பாட்டத்துக்கு வந்துருச்சு. இனிமேல் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து எப்பவும் போல் 1 hour ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்பிக்கை வர்றவங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஃபஸ்ட்டு 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போது நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவோட் லைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். பிவோட் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து வீக்லி பிவோட் பாயிண்ட் தான் வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம். அதான் வீக்லி பிவோட் பாயிண்ட்ஸுங்கிறது நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ 4200 இருக்கிற பிவோட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். இன்னும் 4100 450 பக்கமாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இதுக்கு உண்டான ரீசன் இதுதான். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி.